திருமணத் தடை போக்கும் பழனியைப் போலவே முருகப்பெருமான் மேற்கு பார்த்து அருள்பாலிக்கும் தலம் இதுவான். தென்பழனி என்றும் போற்றப்படும் கழுகுமலை. மலையை குடைந்து அமைக்கப்பட்ட இக்கோவில் முருகப்பெருமான் வள்ளி தேவியானை சமேதராக காட்சி தருகிறார். சம்பாந்தி என்னும் கழுகு முனிவர் வழிபட்டதால் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது கழுகுமலை. கழுகாசலமூர்த்தி கோவில். குடைவரை கோவிலாக விளங்கும் இத்தலத்திற்கு மலையே கோபுரமாக அமைந்துள்ளது. கோவிலை சுற்றி வர வேண்டும் என்றால் மலையையே சுற்றி வர வேண்டும். பௌர்ணமி தோறும் இங்கு சுமார் 5000த்துக்கு அதிகமான பக்தர்கள் கிரிவலம் வருகிறார்கள். கழுகுமலை அருகே உள்ள பழங்கோட்டை தலைநகராக கொண்ட அதிமதுர பாண்டியன் ஆட்சி புரிந்தார். அவன் வேட்டைக்கு வரும்போது இங்குள்ள வேட்கை மரத்தடியில் தங்கி இளைப்பாறினார். அப்பொழுது ஒரு பசு தானாகவே பாறையின் மீது பால் சுரந்தது. அவ்வேளையில் மன்னனுக்கு பூஜை நடக்கும் ஓசை கேட்டது. உடனே மன்னன் அங்கு சென்றபொழுது பூஜை ஒளி நின்றதும் பசுவும் மறைந்து போனது. அன்றிரவு 2 அடியார்கள் கனவில் தோன்றிய முருகன் அந்த இடத்தில் தனக்கு ஆலயம் அமைக்கும்படி கூறினார். பாண்டிய மன்னனிடம் உதவி கேளுங்கள், அவன் வேண்டிய உதவி செய்வான் என்று கூறினார். அதேபோல் மன்னனும் முருகனுக்கு இந்த கோவிலை எழுப்பினார். ஆலயம் கட்ட பாறையை பெயர்த்தபொழுது அங்கே மயில் வாகனத்தில் அமர்ந்த நிலையில் முருகன் சிலை ஒன்று கண்டறியப்பட்டது. அதை எடுத்துதான் பிரதிஷ்டை செய்தனர். ராமாயணத்தில் ராவணனால் ஜடாயு கொல்லப்பட்டதையும் ராமனால் இறுதி சடங்கு செய்யப்பெற்ற ஜடாயு முக்தியடைந்ததையும் அனுமன் மூலம் அறிந்தான். ஜடாயுவின் சகோதரன் சம்பாந்தி அங்கே வழியில் ராமபிரானை தரிசித்து, நான் சகோதரனுக்கு ஈமக்கிரியை கூட செய்யாத பாவி ஆகிவிட்டேனே, இதற்கு ஒரு மாற்று வழி கூற வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு ராமர், நீ கஜமுக பர்வதத்தில் மலை மீது அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானை அவ்விடத்தில் உள்ள ஆம்பல் தீர்த்தத்தில் மூழ்கி பூஜை செய்தால் உன் பாவம் நீங்கும், மோட்சம் அடைவாய் என்று கூறினார். அதன்படி கழுகுமலை வந்து சம்பாந்தி முருகனை தரிசனம் செய்து தன் பாவத்தையும் போக்கிக் கொண்டார். ஆரம்பத்தில் கழுகுமலை ஆரமலை என்று அழைக்கப்பட்டன. கல்வெட்டுக்குறுகி உள்ளது. கோவிலில் சூடம் ஏற்றி தீபாராதனை காட்டாமல் அகல்விளக்கு மூலமே தீபாராதனை காட்டப்படுகிறது. இது செவ்வாய் தலம் என்பதால் இங்கு வந்து வணங்கினால் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நடக்கும், குழந்தை வரம் கிடைக்கும், எதிரி பயம் விலகும். குழந்தையை தவிட்டுக்கு விற்று வாங்கும் பரிகாரம். நோய்களால் அவதிப்பட்டு குழந்தைகளை தவிட்டுக்கு விட்டு வாங்குவது என்கிறது ஒரு பரிகார பழக்கம். நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடன் தவிடு, கருப்பட்டி இரண்டையும் ஒரு முறத்தில் வைத்து தானமாக கோவிலுக்கு கொடுக்க வேண்டுமாம். கோவில் நிர்வாகத்தினர் அந்த குழந்தையை ஏலம் விடுவார்கள். யார் அந்த குழந்தையை ஏலம் எடுக்கிறார்களோ அவர்களின் அந்த குழந்தையின் பெற்றோர் தவிடு, கருப்பட்டி ஆகியவற்றுக்கு உண்டான தொகையையும் கொடுத்துவிட்டு தங்கள் குழந்தையை திரும்பி வாங்கிக் கொள்வார். குழந்தையை ஏலம் விடும்பொழுது பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் சொந்தக்காரர் ஒருவரே ஏலம் எடுத்து விடுவார். இதற்கான ஏலம் எடுக்க வேண்டியவரையும் முன்கூட்டியே கூட்டி வந்து விடுவார்களாம். இப்படி குழந்தையை ஏலம் விடுவதன் மூலம் குழந்தையை பாதித்திருந்த நோய் ஓடிவிடும் என்பது நம்பிக்கை.